வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். பொதுவா த்ரூன்ற ஒரு வேர்டு நம்ம இதை ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஆனா இது அட்ஜெக்டிவா அட்வர்பா கூட யூஸ் பண்ணலாம். இந்த த்ரூவை என்னென்ன மாதிரி அர்த்தத்துல எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் த்ரூவை ப்ரப்போசிஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்திற்கு, இல்ல ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடங்கள்ல. இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, இதன் வழியாக, இதன் ஊடாக, இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம த்ரூன்ற வேர்டை ப்ரெப்போசிஷனா யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அணில் அது வந்து ஜன்னல் வழியா உள்ள வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The squirrel came inside through the window. ஸோ அந்த பக்கத்துல இருந்து ஜன்னல் வழியா இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம the squirrel came inside through the window. இப்ப அடுத்தது வந்து ஊடாக அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ ஒரு கிரௌட் இருக்கு, நாம ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உள்ளார அந்த கூட்டத்துக்குள்ளாரையே நம்ம தள்ளிட்டு அப்படியே போவோம் இல்லையா? சோ அவர்கள் கூட்டத்தின் ஊடாக தள்ளி கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்ல போறோம். They pushed their way through the crowd. They pushed their way through the crowd. இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ட்ரெயின் டனல் வழியாக சென்றது, சுரங்கப்பாதை வழியாக சென்றது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ ஒரு சுரங்கப்பாதையும் ஒரு எண்டுல உள்ள நுழைஞ்சு அடுத்த எண்டு வழியா வெளில வரணும் இல்லையா? The train went through the tunnel. The train went through the tunnel. இப்போ நாம ரெண்டு த்ரூ இந்த சென்டென்ஸ்ல எடுத்துக்க போறோம். சிறுவன் ஜன்னல் வழியாக காகிதத்தை வெளியில எறிஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ ஒன்னு தூக்கி எறிகிறது, த்ரோ, அதோடைய பாஸ்ட் டென்ஸும் த்ரூ தான். அடுத்தது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க ப்ரெப்போசிஷன் த்ரூ. இப்போ அவன் வெளியில எறிந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு the boy threw the paper through the window. The boy threw the paper through the window. இன்னொரு த்ரூ கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், THRU through. அது இந்த THROUGH ப்ரெப்போசிஷன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதே வார்த்தைய ரொம்ப சிம்பிளா எழுதுறதுக்கு THRU இந்த ஸ்பெல்லிங்கை கூட யூஸ் பண்ணுவோம். பட் அது ரொம்ப இன்ஃபார்மல். நம்ம வந்து ஃபார்மலா ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ல எல்லாம் அந்த மாதிரி ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அது மாதிரி ஏதாவது எழுதுறதுக்கு நம்ம THRUங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து திரும்ப ஊடாக அந்த அர்த்தத்துல ஒண்ணு எடுத்துக்கலாம். பாம்பு புல்லின் ஊடாக, நிறைய புல் வளர்ந்துருக்கு, நடுவுல ஊடாக ஊர்ந்து சென்றது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The snake slithered through the grass. மாதிரி ஊர்ந்து சென்றது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஸ்லிதர்ங்கிற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். The snake slithered through the grass. சவுத்துல ஒரு சின்ன கிராக் இருக்கு, அந்த கிராக் வழியா வெளியில பெய்யற மழை நீர் உள்ள வருது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். Rain water is getting in through a crack in the wall. Rain water is getting in through a crack in the wall. இப்போ நம்ம மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நம்ம த்ரூவை யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து பாக்குறது, இப்போ அவ ஜன்னல் வழியாக வெளியில பார்த்தா, மைக்ரோஸ்கோப் வழியாக எதையாவது பார்த்தா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு she looked through the binoculars, she looked through the microscope, she looked through the window, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். இதே த்ரூ உடைய செகண்ட் மீனிங் எடுத்துக்கலாம். யார் மூலமாவது, யார் வாயிலாகவாது ஒரு விஷயத்த பண்ணேன், இல்லை ஒரு விஷயத்தை அறிந்தேன், இதை மாதிரி சொல்றதுக்கும் நாம த்ரூ யூஸ் பண்ணுவோம். இப்ப இவர்கள் வழியாக, இவர்கள் மூலமாக, இவர்கள் வாயிலாக, இந்த மாதிரி எல்லாம் நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம த்ரூங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போறோம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா தான் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். I learned about the job opening through my friend. I learned about the job opening through my friend. இப்ப அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ் மூலமாக அவர் சமைக்க கற்றுக்கொண்டார் அப்படி சொல்ல போறோம். He learned to cook through YouTube videos. He learned to cook through YouTube videos. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் சிமிலர் எக்ஸாம்பிள். கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே நம்ம வந்து வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும் அப்படி நம்ம சொல்ல போறோம். We will succeed only through hard work. We will succeed only through hard work. இப்ப த்ரூ உடைய தேர்ட் மீனிங் பார்க்க போறோம். இந்த இடத்துல நம்ம த்ரூவை ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் அந்த மாதிரி அர்த்தத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ஆஃப் சம்திங் அந்த அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபுல்லா அப்படி முழுவதும் அப்படின்னா அப்படி ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் அப்படின்னா முழுவதும் அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப நைட்டு ஆரம்பிச்சதுலேருந்து விடிய காலம் வரைக்கும் அதுதான் நைட்டு முழுவதும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நைட்டு முழுவதும் இந்த நாய் குறைச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The dog kept barking all through the night.
The dog kept barking all through the night. இந்த all through அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நம்ம throughout அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம். The dog kept barking throughout the night. அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ all through அப்படின்னா from the beginning to end முழுவதும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நடுவுல ஆரம்பிச்சு அப்பையிலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம வந்து half way through அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லெக்சர் போயிட்டே இருந்துச்சு, பாதியிலேருந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். Halfway through the lecture, she began to feel sick. Halfway through the lecture, she began to feel sick. படம் பாதியிலே வந்துட்டோம், பாதி படத்துல நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். So we left halfway through the movie. We left halfway through the movie. அடுத்த அர்த்தம் completed using something இல்ல completed doing something. எதையாவது ஒண்ணு யூஸ் பண்ணி முடிக்கிறது இல்ல செஞ்சு முடிக்கிறது. இந்த அர்த்தத்திலையும் நம்ம through யூஸ் பண்ணலாம். இதை ரொம்ப காமனா எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சிட்டாங்க, செகண்ட் செமஸ்டர் முடிச்சிட்டாங்க, காலேஜ் முடிச்சிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சிருக்கா அப்படின்னா she has finished her first semester, she has completed her first semester அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி நாம she is through her first semester, she is through her first semester எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இது preposition இல்ல, இது வந்து ஒரு adjective. இந்த adjective நம்ம நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி be verb பக்கத்துல யூஸ் பண்ணுவோம். she is through her first semester. இப்போ அதே மாதிரி நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிட்டீங்களா, இது வந்து எப்படி கேட்போம் அப்படின்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நியூஸ் பேப்பர் கிடக்கு, எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு படிச்சிட்டீங்களா, படிச்சு முடிச்சிட்டீங்களான்னு கொடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு கேட்கறதுக்காக படிச்சிட்டீங்களா அப்படி கேட்போம் இல்லையா. Are you through with the newspaper? Are you through with the newspaper? அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போறோம். ஒரு பப்ளிக் டெலிஃபோன் கியூல நிக்கிறோம், ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா. If you are through with the phone, please move. If you are through with the phone அப்படின்னா போனை யூஸ் பண்ணி முடிச்சிட்டா. If you are through with the phone, please move. சரி, இப்படி ஒருத்தவங்க உங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொடுங்க, அதுக்கு நீங்க இல்ல நாங்க இன்னும் யூஸ் பண்ணி முடிக்கலங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுக்கு I'm not through yet, please wait. I'm not through yet, please wait. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம த்ரூ அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரலா அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி வரும். இந்த மாதிரி அர்த்தத்துல த்ரூ நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பி வேர்போட சேர்த்து மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல நாம அட்வர்பா யூஸ் பண்ண போறோம். அட்வர்ப் அப்படின்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்றது இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லா நாம த்ரூக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னோம் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ முழுவதும் அந்த அர்த்தத்திலையும் நம்ம த்ரூவை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை முழுசா படிச்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ரீட் த டாக்குமெண்ட் த்ரூ அண்ட் டெல் மீ வாட் யூ திங்க். ஸோ இந்த இடத்துல ரீட்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணது எப்படி படிக்கணும், முழுசா பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுனால தான் இதை நம்ம அட்வர்ப்னு இந்த இடத்துல சொல்றோம். ரீட் த டாக்குமெண்ட் த்ரூ அண்ட் டெல் மீ வாட் யூ திங்க். கடைசியா நாம த்ரூவை அட்ஜெக்டிவா யூஸ் பண்றது என்ன அர்த்தத்துல அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட். இதே அர்த்தத்துல நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப காமன் யூசேஜ், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு யூசேஜ். ஃப்ரம் த பிகினிங் டு எண்டுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பஸ், இங்க பஸ் ஏறினா நம்மளோட டெஸ்டினேஷன் கடைசியா எங்க போகணுமோ அது வரைக்கும் ஒரே பஸ் தான், வழியில எங்கேயும் பஸ் மாறவே வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் அ த்ரூ பஸ். இஸ் திஸ் அ த்ரூ பஸ் அப்படின்னா இந்த பஸ் வந்து த்ரூ பஸ்ஸா, இங்க இருந்து போனா சென்னை வரைக்கும் கரெக்டா இதே பஸ்ல போயிடலாமா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு. அதே மாதிரி ரோடுக்கு, ட்ரெயினுக்கு, டிக்கெட்டுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். இப்ப இந்த ரோடு வந்து த்ரூ ரோடு அப்படின்னா நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ வழியில எங்கேயும் நீங்க வந்து ரோடு பிரியவே வேண்டாம், இதே ரோட்லயே போகலாம். திஸ் இஸ் த்ரூ ரோடு, திஸ் இஸ் த்ரூ ட்ரெயின், திஸ் இஸ் த்ரூ டிக்கெட், இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நாம த்ரூன்ற வேர்டை ப்ரெப்போசிஷனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.